வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு வணக்கம். இந்த கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி எல்லாருமே டவுட் கேக்குறீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2025 வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களோட விவரம் மேல இருக்கு. இப்ப அவங்களோட டேட் ஆஃப் பர்த் மேல இருக்க வாக்காளர் இப்ப தீபான்னு இருக்காங்க. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்களோட ஆதார் கார்டை கேட்டு வாங்குங்க. அதுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அவங்க என்ன ப்ரூஃப் கொடுக்குறாங்களோ அதுல உள்ள டேட் ஆஃப் பர்த் இந்த களத்துல ஃபில்அப் பண்ணணும். அடுத்தது வந்து ஆதார் நம்பர், அவங்களோட ஆதார் நம்பரு, அவங்களோட மொபைல் நம்பர் அடுத்த கட்டத்தில் எழுதணும். அடுத்த கட்டத்தில் வந்து தந்தை பெயர், தந்தை அல்லது பாதுகாவலர் அப்படின்னா வந்து அவங்க தந்தையோட பெயர் தான், தந்தையோட பெயரை எழுதுங்க. தந்தைக்கு ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா ஓட்டர் ஐடி நம்பரை இதுல எழுதுங்க. அடுத்தது அவங்களோட அம்மாவோட பெயர், அவங்களோட அம்மா பெயர் இங்க, அவங்களோட வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை இங்க போடணும். அடுத்தது துணைவரின் பெயர்னு போட்டிருக்காங்க. இவங்க இந்த லேடிஸா இருந்தா அவங்களோட ஹஸ்பண்ட் நேம், அவங்களோட ஓட்டர் ஐடி. ஜென்ஸா இருந்தாங்கன்னா அவங்களோட ஒய்ஃபோட பேரு, அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை இந்த கட்டத்துல ஃபில் பண்ணணும். இது வந்து 2025ல தான் இருக்கிறாங்க, 2002ல அவங்களுக்கு ஓட்டு இல்ல அப்படின்னாக்க இதை மட்டும் நீங்க ஃபில்அப் பண்ணி கீழே வந்து வாக்குச்சாவடி இது அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டு கீழே நீங்க சைன் பண்ணி கொடுத்துட்டா போதும். 2002லயும் இவங்க இருக்கிறாங்க அப்படி. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களுக்கு வணக்கம். இந்த கணக்கீட்டு படிவம் எப்படி ஃபில் பண்ற